அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று இரவு இது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் சீனியர் மினிஸ்டர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களோடு நாங்கள் தொலைபேசியில் பேசுகிறோம். அப்போ இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன், அன்பு தோழர்களுக்கு, தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு, பொதுச் செயலாளர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலையும் சொன்னார், உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருப்பார், எந்த ஒரு நலத்திட்ட பணியாக இருந்தாலும் நீங்கள் போய் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாலே போதும். மிக முக்கியமாக குழந்தைகளை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுவும் வீக் டேல, ஒர்க்கிங் டேல போயிட்டு அவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து கொள்ளுங்க. சம்பந்தப்பட்ட நிர்வாகி மேல உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. எனவே நலத்திட்ட பணிகள் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எதுவும் கொடுக்கலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, கட்சி சார்ந்த ஒரு கொடி கூட போடாம நீட்டா போயிட்டு நீட்டா பண்ணும்படி கேட்டது. இல்லைன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நான் இதை பற்றி விசாரித்து எனக்கு ஒரு நோட், அதாவது என்ன நடந்தது, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். காலை உணவு, மதிய உணவு என்பது வெறுமனே உணவு கிடையாது, அது வந்து ஒரு ஊட்டச்சத்து. அது வெறும் இப்போ பிஸ்கெட் என்பது சப்ளிமெண்ட் ஃபுட், வேறஸ் அந்த மீல் என்பது தான் பிரின்சிபல் ஃபுட். புரியும்படி சொல்லணும்னா உணவு என்பது அது ஆற்றலுக்குரியது, வேறஸ் இந்த பிஸ்கெட்டு, டீ, காஃபி அப்படிங்கிறதுலாம் ஸ்நாக்ஸில் வரும். அதனால் ஒருவேளை அவங்களுக்கு உணவு குறித்த நேரத்தில் ஏற்பாடு பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா பதிலுக்கு உணவு தான் ஏற்பாடு பண்ணமே தவிர இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யார் இது மாதிரி பண்ணாங்கிறத விசாரித்து அது இன்னும் முழு விவரம் வந்த பிறகு அது மீது என்ன நடவடிக்கை என்பதை நான் தெரிவிக்கிறேன். பிரைவேட் ஸ்கூல் லஞ்சம் இல்லாம லைசென்ஸ் ரெனிவல் பண்றீங்க. எஸ் அந்த பணத்தை அரசு பள்ளியில கழிவறை கட்டறதுக்கு கரெக்ட் நீங்க ஒரு கோரிக்கை விடுக்கலாம். ஆமா கரெக்ட். நான் முதலில் போட்ட கையெழுத்து வேணான்ட்டீங்க, பட் அந்த காசை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நவீன கழிவறைக்கு, சுத்தமான கழிவறைக்கு ஏற்பாடு பண்ணலாம். நான் முதல்ல போட்ட கையெழுத்தே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை மேம்படுத்ததான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வகுப்பறை இல்லாத கழிப்பறைக்கு கூட ஒரு பயன் இருக்கு, அதை காமன் டாய்லெட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் கழிப்பறை இல்லாத ஒரு வகுப்பறை என்பது பயனற்றது. அப்போ நிச்சயமாக கழிப்பறைகளை நாம் அதற்கு ஃபண்டு ஒதுக்கி கட்டுறோம். அது மட்டும் இல்லை, மெயின்டைன் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி அது ஒழுங்காக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய யூரினல்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆக தான் பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீப்பேர் பண்ணணும். அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தயவு செய்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் நீங்களும் துணை நிற்கணும், கூட வரணும். 2 பள்ளிக்கூடம், அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் எங்களுடைய 2 கண்ணு தான், 2 கைகள் தான். 2 கையும் சேர்ந்து இருக்கை ஓசை எப்படி கரவொலி வருதோ, சத்தம் வருதோ, அப்படி தயவு செய்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் இன்னும் இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்த வாருங்கள், உங்களை அரவணைக்க காத்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.